ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் சட்னி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட்டில் இருக்கிற மேலே தோலை நீக்கிட்டு காய் சரவறதில் சரவி எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆக வேண்டாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் தோலோடு இருக்கிற உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணுறேன். நீங்கள் தோல் இல்லாத உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போடுங்க. ரெண்டும் ஒன்றா போட்டிங்க அப்படின்னா கடலைப்பருப்பு ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் உளுந்தம்பருப்பு சீக்கிரம் ஃப்ரை ஆகிரும். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்து 2 கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு பல் பூண்டை கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பொறுவா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருவி வச்சுருந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்பலாம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சியில் வரமிளகா ஒரு 4 சேர்த்துருக்கேன். நெல்லிக்காய் சைஸு புளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வணக்கி வச்சுருந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். அதில் நீங்கள் பீட்ரூட்டு கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதோட ஈரத்தன்மை போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் சரவி போட்டுக்கோங்க. தண்ணி விட்டு அரைக்காதீங்க. தண்ணி விட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும். இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னியை நான் எல்லா டைமும் தாளித்து சாப்பிடுவோமா அப்படின்னா இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் தாளித்து சாப்பிடுவோம். தாளிக்காமல் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது சூடான சாதத்துக்கு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ.